கரண்ட் ஷாக் பயிற்சி எழுந்து நின்னுக்கலாம். நினைக்கிறேன் உங்களை பக்கத்துல வச்சு பார்க்கறதுக்கு எனக்கு சௌகரியமா இருக்கும் ஒவ்வொருத்தரா. ரைட். இப்போ கண்களை முடிக்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே பண்ண போறோம். சிரிங்க பார்க்கலாம். ராஞ்சி கணேசன் அம்மா இன்னும் கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம், இன்னும் பத்தல, இன்னும் கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம். இப்பதான் சூப்பரா இருக்கு. அழகாயிட்டீங்களே. சிரிக்க சிரிக்க. கண்ணாடி எல்லாம் கழட்டிடலாம். கழட்டிட்டு செய்யலாம். ரெடி. 10 வோல்டேஜ், 10 வோல்டேஜ், அப்படியே ஒரு ஷிவரிங். 20 வோல்டேஜ், 30 வோல்டேஜ், 30ல இருக்கு. உங்க முழங்கால லேசா பெண்ட் பண்ணி ஜர்க் பண்ணினீங்கன்னா ஹோல் பாடியும் ஜர்க் ஆகும். முழங்கால லேசா. வெரி குட். 40 வோல்டேஜ், 50, 60 வோல்டேஜ்ல இருக்கு. அந்த 30க்கும் 60க்கும் டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணணும். 60 வோல்டேஜ், 70, 80, 90 வோல்டேஜ். சும்மா அப்படியே உள்ள ஹார்ட் லங்ஸ் எல்லாம் அப்படியே லடக்குன்னு அப்படியே அடிக்கணும். சூப்பர். 100 வோல்டேஜ், 110, 120, 130, 40, 50, 60, 70, 180, 190, 200 வோல்டேஜ் இருக்கு. அப்படியே தூக்கி அடிக்குது. உங்க ஹார்ட் லங்ஸ் எல்லாம் குலுங்குதா பாருங்க. 150, 100, 80, 60, 70, 40, 20, 10. இப்ப மீண்டும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணலாம் நிறுத்தாம. ரெடி. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100ல இருக்கு. நல்லா ஷிவரிங் பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. ஹோல் பாடியும் ஷிவரிங் ஆகும். டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ். ஸ்டாப். அப்படியே நிப்பாட்டிக்கலாம். கண்கள் மூடியா இருக்கட்டும். இப்போ உங்க விரல்களை கவனிங்க, கைகளை கவனிங்க. ஷோல்டர்ஸ், செஸ்ட், ஸ்டமக், அப்டமன், அப்பர் பேக், மிடில் பேக், லோயர் பேக், thighs, knees, calf muscle, feet, back of the head, top of the head, face, lips, tongues, taste buds. இப்போ உமிழ்நீர் விழுங்கிக்கலாம். சலைவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கலாம். கைகளை உரசி கண்கள்ல ஒத்தி சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா உள்ளங்கை பார்க்கலாம். நல்லா சிரிங்க பார்க்கலாம். சிரிங்க சிரிங்க சிரிங்க. நம்ம கருப்பா இருக்கமா வெள்ளையா இருக்கிறோமா அப்படின்லாம் இல்ல. அழகு சிரிக்கிறதுலதான் இருக்கு அழகு.
சிரிக்க சிரிக்க அழகு. ஓகே, இப்போ ஒரு 60 வோல்டேஜ்ல நம்ம ஷிவரிங் பண்ண போறோம். அந்த ஷிவரிங் பண்ணிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு பார்ட்டா நான் சொல்லிட்டு வரேன். ஷோல்டர், ஹேண்ட்ஸ், செஸ்ட், இப்படி சொல்லிக்கிட்டே வருவேன். அந்த இடத்த நல்லா லூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த இடம் நல்லா ஷிவரிங் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே பண்ணணும். ரெடியா? ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். ஷிவரிங் 10 வோல்டேஜ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 20, 30, 40, 50, 60 வோல்டேஜ். 60 வோல்டேஜ் அப்படியே இதே வோல்டேஜ்லயே ஷிவரிங் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்க ஷோல்டரை நல்லா தளர விடுங்க. 2 ஷோல்டரும் நல்லா லூஸ் பண்ணி விடுங்க. அங்க ஃபீல் பண்ணுங்க ஷிவரிங், அந்த இடத்துல ஃபீல் பண்ணுங்க. உங்க செஸ்ட், உங்களோட ஹார்ட், லங்ஸ் நல்ல ஷிவரிங் ஆகட்டும். உங்களுடைய ஸ்டமக், இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் ஷிவரிங் ஆகட்டும். அப்டமன், இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் ஷிவரிங் ஆகட்டும். 2 தைஸ், நீஸ், காஃப் மசில், ஆங்கிள், உங்களுடைய 2 பாதங்கள், ஃபீட்ஸ். அந்த 60ல ஷிவரிங் ஆகிக்கிட்டே இருக்கணும். பூர்ணிமா ரகுநாத், ஷிவரிங் பண்ணிக்கிட்டே இருங்க, நிறுத்தாம, நான் ஸ்டாப்பா. ஷிவரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துக்கு கவனிக்கணும். இப்ப அவங்களுடைய நெக்ல இருந்து ஃபீட் வரைக்கும் ஹோல் பாடியும் லூஸ் பண்ணுங்க, ஷிவரிங் ஆகட்டும். வெரி குட். கண் மூடியா இருக்கணும். ஸ்டாப். இப்போ ஹோல் பாடியும் ஃபீல் பண்ணுங்க. பாடி ஃபுல்லா ஒரு பயோ மேக்னட், ஒரு காந்த சக்தி, ஒரு எனர்ஜி ஃபீல்டு. ஒவ்வொரு அணுவுக்கும், எல்லா செல்களுக்கும், எல்லா ஆர்கான்ஸுக்கும் எனர்ஜி ஃப்ளோவை கவனிங்க. ஹோல் பாடியை ஃபீல் பண்ணி பாருங்க. வெரி குட். கைகளை உரைச்சி கண்களை ஒத்தி உள்ளங்கை பார்த்து கண்ணை திறந்துக்கலாம். குட். இப்போ தலைக்கு, தலைய மட்டும் ஆட்ட போறோம். தெரியும் தானே எப்படின்ட்டு? எப்படி பண்ணணும்? தலையை மட்டும் லேசா இப்படி ஆட்டணும். அந்த மாதிரி வாயில இருந்து சவுண்ட் வரலாம். ஆனா ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். பாருங்க, முதல்ல மெதுவா ஆரம்பிச்சு அந்த மாதிரி வரணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணி நிறுத்தணும். டக்குன்னு கண்ணை திறந்துட கூடாது, உள்ளங்கை பார்த்துதான் கண்ணை திறந்து. ரெடியா? ஒரு செட்டு செய்யலாம் அந்த மாதிரி. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். கண்ணை முடிக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. மெதுவா 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 ஸ்லோவா பண்ணுங்க, அவசரமே வேண்டாம். ரிலாக்ஸா பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் பண்ணுங்க, ஸ்பீட் பண்ணுங்க. சவுண்ட் வரட்டும் வாயில இருந்து. உதடெல்லாம் அப்படியே லூஸா அப்படியே உதறட்டும். மெதுவா பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தகுந்த ஸ்பீட் போறோம். எனஃப் எனஃப் எனஃப், ஸ்டாப். அப்படியே நிறுத்திக்கோங்க. இப்போ உங்களுடைய ஹோல் ஹெட், தலைக்கு உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுங்க. அங்க ஒரு எனர்ஜி ஃபீல்டு உங்க பிரெயின்ல ஓடக்கூடிய நரம்புகள்ல எல்லாத்துலயும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா போறது, ஹீட் சர்க்குலேஷன் நல்லா போறது, அங்க எனர்ஜி ஃபீல்டு ரொம்ப நல்லா போறது. இதெல்லாம் ஃபீல் பண்றீங்க. கைகளை உரசுங்க, கண்கள்ல ஒத்துங்க, சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா உள்ளங்கை பாருங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்போ நம்ம கரண்ட் ஷாக் பயிற்சியில 3 பண்ணிட்டோம். இதுல காலுக்கு தனித்தனியா பண்ணணும் இல்லையா? இப்ப அடுத்த செஷன்ல அதை பண்ணிவிடலாம், காலுக்கு பண்றத. இப்ப என்ன பண்ணணும்? ரெஸ்ட் ரூம் போயிட்டு, இது காலையில சொல்லி கொடுத்த பயிற்சி. இப்ப நம்ம திரிகரண சுத்தின்னு சொல்லி தானே ஆரம்பிச்சிருக்கோம். 3 நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
நல்லா கவனிச்சு பாருங்க, தெரியும். இப்ப பாருங்க, நம்ம முதல்ல பண்ணின பயிற்சி வந்து பிங்களை இதை சுத்தம் பண்ணிடும், இடகலை இதை சுத்தம் பண்ணிடும், பிழுமுனை சுத்தம் பண்ணிடும். ஓகேவா? இப்ப வெரி எக்ஸலண்டான ஒரு பயிற்சி. என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அடிவயிற்று பகுதி உறுப்புகள், அப்டமன் உறுப்புகள் எல்லாருமே உட்காந்துக்கலாம், உட்காந்துட்டு செய்யப்படும், உட்காந்துட்டே பார்க்கணும். 3 சிஸ்டம் இருக்கு நம்மள்ட்ட. பாருங்களேன், உங்க ஹார்ட், லங்ஸ் இது ரெண்டும் என்ன பண்ணும், பிளட்டை சப்ளை பண்றது, அந்த பிளட் மூலமா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்றது. நம்மளோட பிளட் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் இல்லையா, எல்லாத்தையும் அதுதான் கொண்டு போகும். இன்சுலின் முதல் கொண்டே யார் எடுத்துட்டு போவான்னா பிளட் தான் எடுத்துட்டு போவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ். இந்த லங்ஸ் என்ன பண்ணும், நம்ம பிரீத் பண்றோம், அதுல காத்து உள்ள போகுது, அதுல ஆக்சிஜனை பிரிச்சு எடுத்து பிளட் மூலமா நம்ம ஒவ்வொரு செல்களுக்கும் அது சப்ளை பண்ணும். அதனால இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டர், சக்தி மையம். இது நான் வச்ச பேர் தான். இங்கிலீஷ்ல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு ஏதோ சொல்றீங்க இல்லையா? ஆமா. இது because respiratory system is only involving lungs. Because we are focusing on heart also, we call it as Shakti Mandalam or energy center. எனர்ஜி சென்டர், சக்தி மண்டலம். ஓகேவா? அடுத்தது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். இங்க இருக்கக்கூடிய உறுப்புகள் இரைப்பை, லிவர், அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், அடுத்தது வந்து பேங்க்ரியாஸ், அடுத்தது கால் பிளாடர். இப்படி இங்கெல்லாம் கொஞ்சம் குடல்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்ணி அதை அங்கங்க சப்ளை பண்ணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே உங்க தொப்புளுக்கும் கீழே, நேவலுக்கு கீழே அப்டமன் இன்னர் ஆர்கான்ஸ். இந்த ஆர்கான்ஸ்ல என்னென்ன இருக்கு பாருங்களேன். யூரின் பிளாடர் இருக்கா, கிட்னி இருக்கா, லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கா, யுட்ரஸ் இருக்கா, ஜென்ஸுக்கு வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கா. இப்படி இந்த உறுப்புகள் எல்லாம் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. அப்போ கழிவு வெளியேற்ற மண்டலம். ஐயா, என்ன இதுக்கு என்ன பேர் சொல்லாங்க? இது excretory system. Excretory system, yeah. So we have energy center and then digestive center and then the excretory center. All this help to get rid of the toxins from the body and all the unnecessary things. இதுல இன்னொரு பெரிய ரகசியம் சொல்லப்படுது. என்ன கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா நீங்க வேக்யூம் பண்ணினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ். இத நம்ம புராணங்கள்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, இப்ப தேவர்களுக்கு பிரச்சனை வந்துடும், அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும். குடுகுடுன்னு பிரம்மா கிட்ட ஓடுவாங்க. பிரம்மா பாப்பாரு, முடியாது. அவரு வந்து இந்திரன் என்ன பண்ணுவான், பிரம்மா கிட்ட போவான். பிரம்மா என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் நம்மளுக்கு சரி வராதப்பா, நம்ம இன்னும் பெரிய ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட போவார், விஷ்ணு கிட்ட. அவராலையும் முடியல அப்படின்னா சிவன் கிட்ட போயிடுவாங்க எல்லாரும். இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு அற்புதம்னு பாருங்க. கொஞ்சம் இது எவ்வளவு அற்புதம் பாருங்க. இப்ப அந்த பயிற்சி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்திரன் அப்படின்றது யாரு தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சேந்திரியங்கள், எந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் தான் சுகபோகத்தை அனுபவிக்கும். இந்த நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, ஸ்கின்னு, இந்த 5ம் பஞ்சேந்திரியங்கள். இதுக்கு பேர் தான் இந்திரன்னு பேரு. இந்த இந்திரியங்கள் தான். இந்திரன் எப்படி வாழ்வான்? ஊர்வசி, மேனகா, ரம்பா எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. இவர் அப்படியே வந்து அது என்னது, திராட்சை ரசம் பருகி கொண்டு அப்படியே ஆனந்தமா வாழ்க்கையை வாழ்வார். இப்படி எல்லாம் கதை கேட்டிருக்கோம்ல. அது இந்திரன் அங்க இல்ல, இங்கதான் இருக்கிறாரு. நம்ம இந்திரியங்கள் தான் அது. இப்படி பண்ணும்போது என்னன்னா, ஓவரா சாப்பிட்டுட்டு வயிறு வலிக்குது, பிரச்சனை அப்படின்னு போவோம். அப்ப எங்க போவோம்னா பிரம்மா கிட்ட. இப்படி நம்ம உள்ள நம்ம மெடிசன் ஏதோ அல்லது வேற எதையோ சாப்பிட்டு பார்ப்போம், வேலைக்காக.
அப்ப என்ன பண்ணணும், காஸ்மிக் எனர்ஜி, யூனிவர்சல் மேக்னெட், அதுக்கு பேரு விஷ்ணுன்னு பேரு, கிருஷ்ணன்னு பேரு, கிருஷ்ணம்னு பேரு, கிறிஸ்துன்னு பேரு. எதுக்கு? யூனிவர்சல் மேக்னெட்டுக்கு. பரலோகத்தில் வாழும் பரமபிதா அப்படின்னுவாங்க. அந்த ஆவி வந்து இறங்கட்டும், நம்ம உடம்பெல்லாம் சரி பண்ணட்டும், உங்க நோயை சரி பண்ணட்டும், கிறிஸ்டின்ல சொல்றாங்கல்ல. எல்லாம் அற்புதமான விஷயம்தான், எங்கேயுமே தப்பு நடக்கல, நம்ம புரிஞ்சுக்க தெரியல. அப்ப அந்த வான்காந்த சக்தியை நீங்க ரிசீவ் பண்ணினீங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட்டை விட அதி அற்புதமாக சரியப்படும். இததான் ரெய்கின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. என்னது? ரெய்கி. அப்படியே ப்ராசஸ் கொடுத்துட்டே வருவாங்க. அந்த எனர்ஜி ஃபீல்ட். இப்ப அந்த ரெய்கி அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இதை யாரும் எங்கேயும் நான் கேள்விப்படவே இல்லை, யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. இதை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரிய ரிஷிகளுக்கு மட்டும்தான் இது புரியும். வேற ஆளுக்கு புரியாது, சொன்னாலும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மேட்டரா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா சயின்ஸே அதை இன்னும் ஒத்துக்கல. அதை நான் அனுபவிச்சு, நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்த, அவங்க அனுபவிச்சு வந்த பலனை நான் இப்ப சொல்றேன். உங்க உடம்புக்குள்ள ஒரு வேக்யூம். உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனையா? நீங்க இங்க ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிறதெல்லாம் அப்படிங்கிறதுக்குள்ள சரி. ஆனா வேக்யூம் பண்ண கிரியேட் பண்றதுக்கு கத்துக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடும். அத ரொம்ப சுலபமா நான் இப்ப கத்து தர போறேன். ஹார்ட்ல பிளாக்கா? கவலையே பட வேண்டாம். அப்படியே அதை வேக்யூம் பண்ணீங்கன்னா அப்படியே அங்க இருக்கிற அந்த அடப்பு பூரா பிஸ் அப்படி எடுத்துட்டு வந்துடும். செகண்ட், ஒரு செகண்ட்ல வந்துடும். நம்ப முடியல தானே? அப்படி அற்புதம் அதுல இருக்கு. அப்படி ஒரு பெரிய அற்புதம் இருக்கு. அவ்வளவு அனுபவப்பட்டுட்டு சொல்றோம். அந்த சிவம் என்பது, வேக்யூம் என்பது மிகப்பெரிய சக்தி. கிட்னில ஸ்டோனா வேக்யூம் பண்ணினா போதும், அப்படிங்கிறதுக்குள்ள கல்லுலாம் கரைஞ்சி எங்க போயிடும். வேக்யூம்ல எதையா போட்டா என்ன ஆகும் சொல்லுங்களேன் நீங்களே, சயின்ஸ் என்ன சொல்லும்? வேக்யூம்குள்ள ஏதாவது போச்சுன்னா திரும்பி வராது இல்லையா? அந்த மாதிரி அதி அற்புதமான பயிற்சிங்க. அததான் இப்ப உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். ஆனா மரம் இன்னைக்கு விதை விதைக்கிறோம், ஒரு தென்னங்கன்னு வைக்கிறோம், கோகனட் ட்ரீ இப்பதான் புதுசா வைக்கிறோம். காய் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 5 வருஷம் 6 வருஷம் ஆகும் இல்லையா? அதே மாதிரி இது சித்தி ஆகணும். நான் சொல்லி கொடுக்குற பயிற்சி நீங்க செய்து செய்து சித்தி ஆகணும். சித்தி ஆகணும்னா ஆக்டிவேட்டுக்கு வரணும். அதுக்குதான் டைம் எடுக்கும். ஆனா நீங்க அந்த கலையை பிடிச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சிடலாம். இன்னைக்கு அனுபவம் எனக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் டிராவலிங் வந்துட்டேன். ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், ரொம்ப டயர்டு. ஏன்னா நான் காலையில 3 மணிக்கு எழுந்திருக்கிறது இல்லையா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. காலையில கிளாஸ், அப்புறம் இந்த வேலை, ரொம்ப டயர்டு, படுத்துட்டேன். 5 மணிக்கு என்னால எழுந்திருக்க முடியல. காலையெல்லாம் பாரம், அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேஷன். என்னடா எப்படா இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறோம் அப்படின்னு. அட கையில தான் வித்த இருக்க அப்படின்னு உச்சியில இருந்து அப்படியே வேக்யூம் பண்ணினேன். அப்படி அவ்வளவுதான். எழுந்திரிச்சா போய் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். அப்படி ஒரு அற்புதம் இதுல இருக்கு. அதனால கூர்ந்து கவனிங்க, ஆழ்ந்து கவனிங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. மோர் பிராக்டிஸ் மோர் சக்சஸ். ஓகேவா ஐயா? இதுல ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியிருக்க ஐயா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இப்போ he was giving some concepts, and especially we always talk about Ramba, Urvashi, Menaka, Indran, Chandran, and the stories behind that. But the Indra is nothing but our 5 Indriyas, the 5 senses. All these Puranas signify something. What we do, we take the story and give some value, but we don't understand the real concept behind it. Everything, whether it is Christianity or Islam or Hindus, the stories have some meaning, but we leave the
essence and just get the only rituals rather than becoming spiritual. And he was talking about the energy, universal energy, and he was comparing like Brahma is a creator and the Vishnu is nothing but the Krish or Krishnam, which is the cosmic energy or universal energy. And we have the best system of using our own the power, like we can, he is going to do that process now, and it will basically to create vacuum in the body and get rid of all the blocks or the problems we face. So Siddhi means the activation, whatever the term he is using, activating, and we have to, for using the vacuum, we create, I mean, remove all the obstacles, and for that we have to focus and go deep into what we are going to do. I will further explain. Thank you. வாழ்க வளமுடன். அழகா சுருக்கமா விளக்கமா அருமையா சொல்லிட்டீங்க ஐயா, நன்றி. சரி, இதுல நீங்க எல்லாம் ஒரு வேலை பண்ணணும். நான் பேசும்போதும் சரி, ஐயா பேசும்போதும் சரி, எப்படி கேட்கணும் அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். எப்படி சிரிக்கணும்? இடியே கேட்கணும். எனக்கு மீச தாடி எல்லாம் வந்துட்டதுனால நான் சிரிக்கிறது சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ஈன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். ஓகேவா? மலர்ச்சியான முகத்தோட மகிழ்ச்சியான மனதோடு கேட்கணும். ஓகேவா? சரி, இந்த 1.5 மணி நேரம் நம்ம சிரிச்சிருவோம் பாத்தீங்களா? இப்ப நான் கிளாஸ் எடுக்கும் போது ஏதாவது ஒரு நினைப்புல அப்படியே இப்படி வந்தாலும் மறுபடியும் ஈன்னு நானே பாக்கிறீங்க தானே? அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? ஈன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். பாருங்க, இந்த 1.5 மணி நேரம் சிரிச்சுக்கினாவே உங்க நோய் போயிடும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போய்விடும். சரியா? ரைட். இப்போ இந்த பயிற்சியை இப்ப நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறோம்னா, இந்த கீழே அடி வயிற்றுல சுத்திகரிப்பு மண்டலம், இதை சரி பண்ண போறோம். 2 விஷயம் பண்ண போறோம். ஒன்னு வேக்யூம், இன்னொன்னு காஸ்மிக் எனர்ஜிய இன்ஹேல் பண்ண போறோம். வேக்யூம் பண்றது எப்படி அப்படின்னா, நம்ம அந்த காலத்துல நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துறாங்க. ஆ ஊ இம். ஆ அப்படின்னா கீழ் வயிறு, இது சுத்தமா. ஊனா வயிறு, டைஜஸ்டிவ் சிஸ்டம். இம் அப்படின்னா எனர்ஜி மண்டலம், இது சுத்தமா. ஓகேவா? ரைட். இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ரெடி? நானு உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். என் முகம் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, இது நல்லா தெரியுதா? இது தெரியுதா? இதுவே ஓகே. இது பரவாயில்ல, இது ஓகே தானே? நான் இந்த காலை அகலமா வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. எதுக்கானா, இந்த வயிறு உள்ள போறது தெரியணும்ல, அதுக்காக வேண்டி. ஓகே, கட்டை விரலை இப்படி எடுத்துக்கணும். உங்க தொப்புளுக்கு நேவல் இருக்கு இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு கீழே வச்சுக்கணும். வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் இப்படி மேல வச்சுக்கணும். நான் லெஃப்ட் ஹேண்ட் வைக்காம செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது சப்போர்ட்டுக்காக லேசா ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. ரொம்ப அழுத்திடாதீங்க, சும்மா லேசா உள்ள போகும்போது அந்த கை விரல் டச் ஆகிக்கிட்டே உள்ள போனா சரி. ஓகேவா? இப்ப நான் செய்யறேன் பாருங்க. இப்போ உள்ள இருந்த காத்து பூரா வெளியில வந்துருச்சு. உள்ள ஒரு வேக்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. உங்களுடைய இன்னர் ஆர்கான்ஸ் எல்லாம் சுருங்கிடுச்சு, பலூன் மாதிரி. இப்ப இன்ஹேல் பண்ண போறேன். இந்த இன்ஹேல் நேச்சுரல் இன்ஹேல், இயல்பான இன்ஹேல். வேக்யூமை ஃபீல் பண்றேன். உள்ள அந்த ஆர்கான்ஸ் எல்லாம் சுருங்கி இருக்கிறத ஃபீல் பண்றேன். இப்போ இன்ஹேல் பண்ண போறேன். எதை இன்ஹேல் பண்ண போறேன்? யூனிவர்சல் மேக்னெட், காஸ்மிக் எனர்ஜி இன்ஹேல் பண்றேன்.
அந்த காஸ்மிக் எனர்ஜி வயிறு ஃபுல்லா நிரம்ப போறது. பாருங்க, இன்னொரு பக்கமா இப்படி வச்சுக்கோங்க. இப்ப நல்லா தெரியுது பாருங்க. ஓகே, ஓகேவா? இதுல ஆன்னு சொல்லும்போது வயிறு அப்படியே அடி வயிறு உள்ள போகும். உங்களுடைய ஆனஸ லேசா சுருக்குங்க, சிரமப்பட வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அப்படியே மென்மையா ஆனஸ சுருக்கணும். ஆனஸ்னா நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிவிடுறேன். நம்ம மோஷன் போற அந்த துவாரம் இருக்கு இல்லையா, மலம் கழிக்கக்கூடிய துவாரம், இத லேசா ஒரு இறுக்கம், லேசா ஒரு டைட், அதையும் கூடவே பண்ணணும். இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியில வரும்போது அதுவும் ஃப்ரீயா வந்துடும். இது கிளியர் தானே? நல்லா புரியுது தானே? So I will put it in shortly. Again, please don't forget your navel area. You are putting your thumb just 1 inch below the navel area, solar plexus area. This is to cleanse the excretory system basically. So we are focusing on lower abdomen area, and when you press with your thumb and have a support with your left hand on that, you are pressing and say ah, you are creating a vacuum, and then after finishing that you think that you are going to receive the cosmic energy and slowly expand and fill up the energy in that area. At the same time, if possible, you can constrict your anus area. It is in yoga, it is called Moola Bandham, but you need not do perfectly, like slight constriction is enough. So in this process, we are going to create vacuum and get energy, cosmic energy in the lower abdomen area that will be purified. That is going to be, this is called the Suttikaranam, and we are going, that process we are doing for the third one, like it is the excretory system. Thank you. Okay. Pressing thumb to No. Yeah, it is. Yeah, I saw the message. It is not inside the navel. It is 1 inch below the navel. He was repeatedly telling. And if you treat it as a solar plexus, as a clock, there is a hole just 1 inch below that, not on the navel. Okay. If you are comfortable with the Vajrasana, if you know that, you can sit. Definitely that will be helpful. Otherwise, you can choose your Suhasanas, comfortable sitting position. இதுல எந்த ஆசனம் வேணாலும் நீங்க இப்படி உட்காந்துக்கலாம், சோஃபால உட்காந்துக்கலாம், அல்லது வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம், எப்படி வேணா உட்காந்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா த பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராசனம், இது ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க வஜ்ராசனம் உட்காந்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்ப நாம என்ன பண்றோம், ஒரு இதுல ஒரு தடவை, அதுக்கப்புறம் அந்த நேவல் இருக்கு இல்லையா, தொப்புள், அதுக்கு மேல ஒரு இன்ச், இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு. இப்படி ரெண்டையும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க வந்துடலாம். இப்ப கீழே வச்சுக்கலாம் கைய, நேவலுக்கு கீழே ஒரு இன்ச் வைங்க. வச்சுட்டீங்களா? ரைட். கை எப்படி லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல போட்டு அழுத்த கூடாது. அந்த வயிறு உள்ள போக போக அந்த கட்டை விரல் உள்ள போறத நீங்க கவனிக்கணும். அவ்வளவு லேசா ஒரு அழுத்தம், ரொம்ப அழுத்திடாதீங்க, லேசா ஒரு அழுத்தம். கண்ணை முடிக்கலாம். Don't give too much of pressure, just it is below the navel. He was talking about all the three, but we are now doing the thumb below the navel. Slight pressure is enough. Close your eyes. Ready? என் கூடவே நீங்களும் சொல்லலாம். வேக்யூம் ஃபீல் பண்ணுங்க உள்ள. இப்ப காஸ்மிக் எனர்ஜியை இன்ஹேல் பண்ண போறீங்க. இன்ஹேல், இன்ஹேல்,
inhale. வயிறு நல்லா விரிஞ்செடுத்தா இப்போ ரைட். இப்போ இன்னொரு தடவை செய்யலாம். உள்ள நல்ல பலூன் மாதிரி சுருங்கிடுச்சா பாருங்க. ஒரு வேக்யூம் கிரியேட் ஆயிடுச்சு, கற்பனையா நினைச்சுக்கோங்க. இன்ஹேல், காஸ்மிக் எனர்ஜி இன்ஹேல் பண்றீங்க, இன்ஹேல் பண்றீங்க, இன்ஹேல் பண்றீங்க, நல்லா விரிஞ்சிருச்சு. ஓகே, இன்னும் ஒரு முறை செய்யலாம். சுருக்கிட்டே பண்ணலாம். வயிறு உள்ள போகட்டும். நிறுத்தாம சொல்லுங்க. காத்த வெளியேற்றுங்க. அடி வயிறு ஃபுல்லா வேக்யூம் கிரியேட் ஆயிடுச்சு, சுருங்கிடுச்சு. இப்ப அந்த வேக்யூமை ஃபீல் பண்ணுங்க. இப்ப மெதுவா நிதானமா நேச்சுரல் இன்ஹேல், வயிறு விரியட்டும், காஸ்மிக் எனர்ஜி நிரம்பட்டும், யூனிவர்சல் மேக்னெட் நிரம்பட்டும். வெரி குட். இப்ப அந்த இடத்த அப்படியே ஒரு மசாஜ் பண்ணி கொடுங்க. அடி வைத்த லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அப்படியே மசாஜ் பண்ணி கொடுங்க. ஓகே, இப்போ நாவலுக்கு 1 இன்ச்சு மேல, தொப்புளுக்கு 1 இன்ச்சு மேல கட்ட வரல. அதே மாதிரி வச்சுக்கிறீங்க. கைய வச்சுக்கிறீங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா பண்ணலாம். Now we are putting our thumb just above the navel, 1 inch above the navel. It is almost the bottom portion of your stomach. இது வந்து ஹச் யூ 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 எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம்? ஹியூ பண்ணுவோம் இல்லையா? ஹியூ. இப்போ உங்களுடைய பேங்க்ரியாஸ், உள்ள இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் சுருங்கிடுச்சு. அங்க ஒரு வேக்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இன்ஹேல் பண்ணுங்க. நேச்சுரல் இன்ஹேல், இயல்பான இன்ஹேல். வயிறு விரியட்டும், 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 நல்லா விரிச்சு. மீண்டும் இன்னொரு முறை. ஹியூ. வேக்யூமை ஃபீல் பண்ணுங்க. பலூன் சுருங்கின மாதிரி உங்க இன்னர் ஆர்கான்ஸ்லயும் சுருங்கி இருக்கிறது ஃபீல் பண்ணுங்க. நேச்சுரல் இன்ஹேல், காஸ்மிக் எனர்ஜி நிறையட்டும், அங்க வயிறு விரியட்டும், விரியட்டும், விரியட்டும். இன்னும் ஒரு முறை செய்யலாம். உள்ள வேக்யூமை ஃபீல் பண்ணுங்க. பலூன் மாதிரி உங்க ஆர்கான்ஸ் எல்லாம் சுருங்கி இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. நேச்சுரல் இன்ஹேல். வெரி குட். இப்ப அந்த வைத்த கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 தடவை அப்படியே தடவி மசாஜ் பண்ணி கொடுங்க, பட்டும் படாம. வெரி குட். இப்போ ரைட் ஹேண்ட் வந்து செஸ்ட்ல வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட் மேல லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கிறோம். இப்போ இம் சவுண்ட், இம், இந்த சொல்ல 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 உங்க ஹார்ட், லங்ஸ் எல்லாம் லேசா டைட் பண்ணுங்க. நீங்களா அப்படியே டைட் ஆகுற மாதிரி நினைச்சுக்கோங்க. நினைச்சா போதும், அது டைட் ஆகும். எவ்வளவு நீளமா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அது டைட் ஆகும். ரெடியா? அதுக்கப்புறம் நேச்சுரல் இன்ஹேல். இன்ஹேல் பண்ணும்போது இந்த பலூன்ல காத்து அடிச்சா பலூன் விரிகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். உங்க லங்ஸ், ஹார்ட் எல்லாம் செஸ்ட் ஃபுல்லா என்லார்ஜ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். So you are now moving to the Shakti center with the right and left over it, and this is for heart and lungs basically. So remember the difference in the sound also. We started with the 1 inch below the navel, and 1 inch above the navel it was oo, and now we are going to say im. If you know how to say om, just to take o away and only im remains. So we have to produce the sound im in this process. And then again, in the natural inhalation, you imagine that cosmic energy is filling your Shakti Mandalam, that is heart and lungs area. Thank you. Okay, இப்ப சொல்லலாமா? ரெடி? சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா சொல்லலாம்.
கண்ணை முடிக்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். அந்த டைட்னிங்க நல்லா ஃபீல் பண்ணுங்க. உள்ள ஒரு வேக்யூம். இப்ப நேச்சுரல் இன்ஹேல், இன்ஹேல், அப்படியே விரியட்டும், பலூன் மாதிரி உள்ள விரியட்டும், ஹார்ட் லங்ஸ் விரியட்டும், விரியட்டும், விரியட்டும். செகண்ட் டைம். நல்லா சுருங்கட்டும். உள்ள ஒரு டைட்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. வேக்யூம் ஃபீல் பண்ணுங்க. நேச்சுரல் இன்ஹேல், காஸ்மிக் எனர்ஜி நிரம்பட்டும், நிரம்பட்டும், நல்லா நிரம்பட்டும். ஹார்ட் லங்ஸ் எல்லாம் நல்லா விரியட்டும், எக்ஸ்பேண்ட் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. தேர்ட் டைம் செய்யலாம். வேகமா ஃபீல் பண்ணுங்க. உள்ள ஹார்ட் லங்ஸ் எல்லாம் நல்ல டைட்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இப்ப நேச்சுரல் இன்ஹேல், விரியட்டும், எக்ஸ்பேண்ட் ஆகட்டும். உங்களுடைய லங்ஸ் ஹார்ட் எல்லாம் நல்ல காஸ்மிக் எனர்ஜி நிறையட்டும், நிறையட்டும், நல்லா விரியட்டும். ரிலாக்ஸ். இப்ப அப்படியே உங்களுடைய மார்பை அங்க சூடு பாருங்க, லேசா ஒரு சூடு இருக்கும் அந்த பகுதியில. அப்படியே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் ஒரு 3 கைகளை உரசுங்க. Massage your chest area clockwise and anti-clockwise. You will have a soothing effect. இப்ப அடுத்த பயிற்சிக்கு போறோம். இத நல்லா கவனிங்க. இந்த 2 கட்டை விரலையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா நான் இந்த 2 கட்டை விரலையும் காதுல வைக்கணும்னு நிறைய பேர் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றதுல காது கேட்காது. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க காதுல கேட்கலாம். நான் சொல்லும் போது செய்யுங்க. இந்த 2 கட்டை விரலையும் காதுக்குள்ள வச்சுக்கணும். கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்கிற 2 விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல் இப்படி வச்சுக்கிறோம். மீதி 2 விரல் சும்மா ஃப்ரீயா விட்டுறலாம். இப்ப என்ன பண்ணணும்? ஓம் ஓம் சாண்டிங். ஓம் சாண்டிங்ல இந்த இம்ன்றத நீளமா சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு நீளம் முடியுமோ அவ்வளவு சொன்னா போதும். இவ்வளவு நீளம் சொல்லணும்னு இல்லை. உங்களுக்கு எவ்வளவு நீளம் சொல்ல முடியுமோ இம்ம மட்டும் நிறைய நேரம் சொல்லணும். ஓகேவா? இந்த மாதிரி Please remove your specs. ஓம் சொல்லி முடிச்சுட்டேன். மண்டை ஓட்டுக்குள்ள உங்க தலைக்குள்ள ஒரு வேக்யூம் கிரியேட் ஆனதாக ஃபீல் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி இன்ஹேல் பண்ணும்போது காஸ்மிக் எனர்ஜியை இன்ஹேல் பண்றதா ஃபீல் பண்ணிக்கணும். சரியா? ரைட். ஒரு தடவை செஞ்சு காமிச்சிடறேன் பாருங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா பண்ணும். வேக்யூம் ஃபீல் பண்றோம். இன்ஹேல், காஸ்மிக் எனர்ஜி இன்ஹேல் பண்றோம். மறுபடியும் வேக்யூம் ஃபீல் பண்றோம். இன்ஹேல் பண்றோம் காஸ்மிக் எனர்ஜியை. இதே மாதிரி இன்னொரு செட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கையை தேய்ச்சி கண்ணில் ஒத்தி சிரிச்சுக்கிட்டே மனுஷன் உள்ளங்கைப்பா. ஓகே ரைட். ஒரு 3 செட்டு செய்யலாமா? நீங்களா செய்யலாம்.
ரெடி ஸ்டார்ட். நீங்க எப்படி செய்றீங்கன்னு நான் அப்படியே ஒருத்தரா ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். ரெடி ஸ்டார்ட். சூப்பர். சரஸ்வதி ஞான சிவம். அம்மா செய்யலாமே, உங்களுக்கு புரியலையா? சரஸ்வதி, ஆமா, இங்க கனடாவில் சரஸ்வதி ஞான சிவம் டீச்சர் அவங்க இல்ல. செய்யலாம் செய்யலாம். சூப்பர். வெரி குட். அற்புதமா பண்ணீங்க. இதுல ஒரு சிலர் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு முறை செஞ்சுட்டு கையை தைச்சு கண்ணில் ஒத்திட்டு உள்ளங்கையை பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு தடவை அப்படி 3 செட்டு செஞ்சாங்க. ஒரு சிலர் 3 தடவை செஞ்சுட்டு உள்ளங்கை பார்த்தா போதுமானது. அதனால ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஓகே, சூப்பர், அழகா பண்ணீங்க, அற்புதமா பண்ணினீங்க. இப்போ So remember the 4 centers. Now we finished the excretory system, then digestive system, the Shakti Mandalam energy system, and now we are focused on the brain system, like all the parts within the head. And basically it is focused on brains. Who knows if anybody is having any brain tumor possibility, it will go off with energy circulation in this area. Thank you. Okay. 3 நிமிஷம் இருக்கு. இப்போ நான் மகா மந்திரம் சொல்றேன். இது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த மகா மந்திரம். இத சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா சொல்லலாம். உங்களுக்கு நான் அதை இதுல விளக்கம் போட்டுறேன், ஆடியோல போட்டுறேன், சரியா? இப்ப நான் சொல்றேன், நீங்களும் கூடவே சொல்லுங்க. கண்ணை முடிக்கலாம், கையை கோர்த்து வச்சுக்கலாம். என்னுடைய வாழ்நாளிலே நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளும் என்னுடைய ஆத்ம வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நன்மைக்காக மட்டுமே இறை சக்தியின் பெரும் கருணையினால் நடத்தப்பட்டுள்ளது. இறை சக்தியின் பெரும் கருணையினால் நடத்தப்பட்டுள்ளது. இறை சக்தியின் பெரும் கருணைக்கு கோடான கோடி நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? கைகளை வச்சு கண்கள்ல வச்சுக்கலாம், உள்ளங்கையை பார்க்கலாம். இந்த மந்திரம் சாதாரணமான விஷயம் இல்ல, ஏதோ 4 வார்த்தை பேசுறோம்னு நினைச்சிடாதீங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவோம், டெய்லி சொல்லுவோம். நான் ஆடியோவும் உங்களுக்கு போடுறேன். இங்கிலீஷ்ல வரதராஜன் ஐயா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஆடியோவும் போடுவாரு. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு இறைவன் பெரிய பாக்கியம் கொடுத்திருக்காரு எனக்கு. அதனால இறைவனுக்கு நன்றி, வரதராஜன் ஐயாவுக்கு நன்றி, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்னுடைய குரு, அவருக்கு கோடான கோடி நன்றிகள். I repeat the Maha Mantra in English. That is, in my lifetime, whatever happens is created by God out of His grace and the compassion on us, only to develop, grow, and benefit for our soul. So, what should we do next?
That's the somewhat translation of what Guruji said about Maha Mantra. This is a great saying. Whatever the situation in your life comes, you just tell this, and all the problems will vanish away, and you will feel peaceful. With once you say,